இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். மனிதர்கள் சொல்கிற சமாதானமான வார்த்தைகள், அவர்கள் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திலே வந்ததற்கு ஒரு மிக பெரிய முக்கியமான ஒரு காரணம் என்னென்றால், சமாதானத்தை இழந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய சமாதானத்தை அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிறைத்து, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம். அது என்ன சமாதானம்? தெய்வீக சமாதானம். மனிதர்களின் சமாதானம் வேறு, தேவனின் சமாதானம் வேறு. மனிதர்கள் பேசுகிற செய்கிற காரியங்களினாலே உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை சமாதானம் கிடைக்கும் என்றால் அது சில மணி நிமிடம் மாத்திரமே இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சமாதானத்தை உங்கள் மீதும் என் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் பெற்றோரின் மீதும் உடன் பிறந்தவர்கள் மீதும் அவர் ஊற்றுகின்ற போது அந்த சமாதானம் தெய்வீக சமாதானமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். காரணம், நம்முடைய சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று தான் வேதம் சொல்கிறது. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே சமாதான இன்மையோடு கூட சமாதானத்தை தேடி ஒருவரும் எனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியவில்லையே, என் இருதயம் தோய்ந்து போய்விட்டதே என்று நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகனே, அன்பு மகளே, நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். ஆம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் ஒருவரும் எடுத்து போட முடியாது. இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். அவருடைய சமாதானம் நம்மை நிறைத்துக் கொள்ளும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் அறிக்கை செய்கின்ற போது, நம்புகின்ற போது, விசுவாசிக்கின்ற போது, நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எந்த இழப்புகள் நடந்தாலும், எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். அவராலே எல்லாம் கூடும் என்று நம்பி விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உமக்கு நன்றி அப்பா. சமாதான காரணரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தாவே கண்ணீரோடு இருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் உம்முடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. சிந்தைகளையும் சரீரங்களையும் ஆண்டவர் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்பா, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உம்முடைய தெய்வீக சமாதானத்தில் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியே நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.